மக்களே, நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியெல்லாம் சீசனுக்கோசரம் பூ மொக்கு வைக்கிறக்கோசரம் உருவி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? அது பாருங்களேன், இப்போ ஃபுல்லாக மொக்கு எடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அன்றைக்கி எல்லாம் மொக்கு இல்லாமல் வெறும் கொழுந்தாவே இருந்தது. இப்போ வெறும் கொழுந்தா இருந்த இடத்துல எல்லாம் மொக்கு வர ஆரம்பிக்குது. அதாங்க பாருங்களேன், தளைஞ்சு சூப்பராக வருது. எல்லாமே தலைய ஆரம்பிச்சிருச்சு மொக்குள்ள கொழுந்தா. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிங்க. பூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. மொக்கு பார்க்கும்போதே குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மல்லிகைப்பூவும் இந்த சைஸில் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், சாதா மல்லி செடி அன்றைக்கி மொக்கே இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா வாதும் பாருங்களேன், பாருங்க, எல்லா வாதும் சூப்பராக மொக்கு வந்துருச்சு. கொழுந்து வர்றதெல்லாமே மொக்கோடையே வருது. இது நல்லா பூக்கிறப்ப அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி இதில் ஒரே ஒரு மொக்கும், நம்மளுக்கு ஒரே ஒரு பூவும் தான் இருக்குது சாதா மல்லியில். இங்கே பாருங்கள், இதுதாங்க கொடிமல்லி. அப்படியே ஃபுல்லாக செடி ஃபுல்லாக எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள், அங்கேயெல்லாம் போய் பூ பூத்துருக்கு. இந்த தடவை இப்போ கம்மியாக தாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னொரு மழை பெஞ்சு இன்னொரு தளைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிட்டத்தட்ட ஒரு முழத்துக்கு பக்கமாக வருங்க. அந்த அளவுக்கு பூ நிறையா வைக்கும். லாஸ்ட் இயர் மேலிலாம் நிறையா பூ இருந்தது. இதில் எவ்வளோ இருக்குன்னு பூ பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவ்வளோதாங்க நம்ம கிடச்ச கொடி மல்லி மொக்கு. ஓகேங்க, பாய்.